ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஃப்ரீயா மேக்கப் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா இப்பவே நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பிக் டேல அவங்க முகத்தை கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம். பரபரப்பா ஒர்க் பண்ண கத்துக்கணும். அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பண்ணீங்கன்னா திட்டி விட்டுருவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. லாஸ்டா ரிலேட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது பண்ணிப்பாங்க, திட்டினாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய மோட்டிவேஷனலா பேசுறவங்க தான் நான் பார்ப்பேன். ஃப்ரீயா ஏன் ஒர்க் பண்றீங்க, பண்ணாதீங்க, ஃப்ரீயா கிடைக்கிறது குவாலிட்டியா இருக்கிறது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அது எல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயம் தான். when you have like so many years of experience, உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க புக் பண்ணனா, அது அப்பெல்லாம் ஓகே, அப்ப வந்து பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாமே பிரச்சனை தான். நின்னாலும் பிரச்சனை, ஒரு ப்ராடக்ட் உடஞ்சாலும் பிரச்சனை. கரெக்டா? யூ நீட் டு ஹேவ் சோ மெனி கிளைண்ட்ஸ். ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்கப் பண்ணி கல்யாணத்துக்கு மேடைக்கு போற வரைக்கும் நீங்க வீடியோ எடுத்து போடலாம். டுடே மை பிரைடல் ஒர்க், அதெல்லாம் லைவ். நீங்க அந்த மாடல்ஸுக்கு பண்ண முடியாது. ரியாலிட்டி தான் இங்க வேணும், அதெல்லாம் தான் நம்ம பண்ணணும். அதுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை விட்டுடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு இருந்தாலும் உங்களுக்கு முகத்தை கொடுக்குறாங்க, பிக் டேவை கொடுக்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு வேல்யூ தட். கரெக்டா? ஸோ போய் பண்ணிட்டு வாங்க, ஃப்ரீயா பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ 10 வாட்டி கேட்குறாங்கன்னா 10 வாட்டி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ்ல 10 டிஃப்ரெண்ட் ஐ மேக்கப் பண்ணிக்காமீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்ல, அதெல்லாம் தேவை. அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட growth. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க கேட்கும் போது நான் அவைலபிள் இல்லை சாரின்னு சொல்ற அளவுக்கு வளர்றதுக்கு இதெல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஓகே, அந்த மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணலாம்.